இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பிபி கவர்மெண்டினுடைய முன்னாள் ஜேவிபியினுடைய மாணவர் அணி களமிறங்கி பாலஸ்தீனத்திற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது. அவர்களுடைய கட்சியே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவுக்கு முன்பதாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த யுத்தம் ஆரம்பித்து 3வது மாதங்களை தாண்டுகிற போது சரியாக 100வது நாள் வரும்போது ஹைப்பா கோனர்ல ஒரு பெரிய பாலஸ்தீன சமாதான மாநாடு நாங்கள் நடத்தி இருந்தோம். அந்த மாநாட்டிற்கு அரசாங்கத்தினுடைய அப்ப இவங்க அரசாங்கத்தில் இருக்கிற எதிர்க்கட்சியில் தான் இருந்தாங்க. அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த விஜித ஹேரத் அதிலே கலந்து கொண்டார். இன்றைக்கும் பாலஸ்தீன இலங்கை நட்புறவு சங்கத்தினுடைய மிக பெரும் ஆதரவாளராக போஷகராக களத்திலே நிற்பவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. இப்படி பாலஸ்தீன ஆதரவு போக்கு என்பது அவர்களுடைய கட்சியினுடைய ஒரு கொள்கையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒரு ஸ்டிக்கரை ஒரு பையன் ஒட்டினானுங்கிறதுக்காக வேண்டி அந்த பையன் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பிரதி சபாநாயகர் அவங்க 2 நாட்களுக்கு முன்பதாக தெவட்டகா பள்ளிவாசலுக்கு முன்னாடி நடந்த பாலஸ்தீன ஆர்ப்பாட்டத்திலேயே பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்திலேயே அவரே கலந்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா உங்க கட்சியில் இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அரெஸ்ட் பண்ணுங்க, உங்க கட்சியில் இருக்கிற பிரதி சபாநாயகரை அரெஸ்ட் பண்ணுங்க, உங்க கட்சியில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் மாருக்கு நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுவிட்டு ஏன் அப்பாவிகள் மீது என்ன காரணம், உண்மையான காரணம் ஏதாவது உங்கள்கிட்ட ஹிடன் அஜெண்டா இருக்கும்னா அதை சொல்லணும். இல்லைன்னு சொன்னா இந்த பையன் கைது செய்யப்பட்டது பிழைன்னா அந்த பையனை விடுதலை பண்ணணும். இது ரெண்டும் இல்லாம பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டினதே ஒரு குற்றமா? அப்படின்னா நாடு முழுக்க நிறைய பேர் வெஹிக்கிள்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு போறாங்க, டி-ஷர்ட் போட்டுக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட கூஃபியாவை போட்டுக்கிட்டு திரிகிறோம். ஒவ்வொரு நாடு முழுக்க இலங்கை முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இன்றைக்கும் சட்டத்தரணி சுவஸ்திகா எப்பொழுதுமே முந்தானைக்கு பதிலாக கூஃபியாவை தான் போட்டுக்கிட்டு திரிவாங்க. அப்ப கூஃபியா போட்டு கைது பண்ணுவீங்களா? அல்லது ஒரு ஃப்ரீ பலஸ்டைன் ஸ்டிக்கர் ஒட்டினா கைது பண்ணுவீங்களா? என்னுடைய வண்டியில் 539 நாட்களாக ஃப்ரீ பலஸ்டைன் ஃப்ரீ காசான்னு ஒட்டிக்கிட்டு திரிகிறோம். அப்ப கைது பண்ணுவீங்களா? 539 நாட்களாக நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறேன், அங்கே என்ன அநியாயம் நடக்குதுன்னு. அப்ப அந்த மாதிரி ஆதரவு குரல் எழுப்பினா கைது பண்ணிடுவாங்களா? அப்ப என்ன இதற்கான அடிப்படை என்ன? உலகம் முழுவதும் இலங்கை என்பது பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஐநாவில் எப்ப வாக்கெடுப்பு வந்தாலும் இந்த யுத்தம் 539வது நாளாக நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் 7 தடவைகள் அவங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 7 தடவைகள் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலையும் இலங்கை முழுவதுமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் கைதூக்கி இருக்கிறது. இந்த 7 தடவைகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்தில் 4 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் 3 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்ப சர்வதேசத்தில் போய் நாங்கள் பாலஸ்தீனம் என்பீங்க, உள்நாட்டுக்குள்ள பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஸ்டிக்கர் ஒட்டினா கைது செய்வீங்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது.